நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 5 லட்சத்திற்கும் மேலானோர் நோட்டாவை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் சொல்ல வருவது என்ன, இதன் மூலம் ஆட்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது நோட்டா. தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்கள் யாரையும் பிடிக்கவில்லை என்ற கருத்தை வாக்காளர்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புதான் நோட்டா. அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நோட்டாவுக்கு 1.3% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதாவது 5.6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளனர். கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களிலும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 1%க்கும் மேலானவர்கள் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர். தமிழகத்தில் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு வித்தியாசத்தை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக உள்ளது. அதிகரிக்கும் நோட்டாவை பற்றிய விழிப்புணர்வே நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததற்கான காரணம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ். இதனை ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொண்டு கட்சிகள் நேர்மையான, மக்கள் விரும்பும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்கிறார் அவர். 3% வாக்கு நோட்டாக்கு விழுந்திருக்கு. இதுக்கான முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இது எங்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மேல், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேல், அவர்கள் வைக்கக்கூடிய கொள்கைகள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் வெளியே இருந்து வர வேண்டும் அல்லது புதிதாக தோன்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை தான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நோட்டாவுக்கு வாக்களித்ததன் மூலம் மாற்று என்று கூறுபவர்களை கூட மாற்றாக மக்கள் கருதவில்லை என்றும், நோட்டாவுக்கு வாக்களித்தவர்கள், வாக்கே அளிக்காதவர்கள் ஆகியவர்களின் உண்மை மனநிலையை அறிய கட்சிகள் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிறார் அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி. மாற்று என்று சொல்பவர்கள் மீதுமான ஒரு விமர்சனமாக தான் பார்க்கணும். வெறும் திமுக அதிமுக மேலான விமர்சனம் மட்டும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான வாக்காளர்கள் யாரு, அவர்களோடு என்ன மாதிரியான உரையாடல் ஏற்படுத்தணும் அப்படிங்கறது எல்லா கட்சிகளுமே பார்க்கணும். இதை விட இன்னொன்று நமக்கு தெரியாத அல்லது ரொம்ப தெளிவாக தெரியாத ஒன்று, வாக்கை அளிக்காதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன காரணங்களுக்காக வாக்களிக்கல. நோட்டாவினால் எந்தவித அரசியல் விளைவும் இல்லாத போது நோட்டாவுக்கு வாக்களிப்பது வீண் என்கிறார் எழுத்தாளர் ஓவியா. நோட்டாவினால என்ன அரசியல் விளைவை ஏற்படுத்த முடியும்? இன்னைக்கு நோட்டாவுக்கு அரசியல் ரீதியா ஏதாவது ஒரு வலு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்றதே ஒரு சரியான விஷயமா எனக்கு படாது. இங்க இருக்கிற எல்லாரும் தப்பு அப்படின்னு சொல்றது மூலம் தன்னை சரியானவராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மனவியாதி இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லாதவர்களின் குரலும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது ஜனநாயகத்தின் சிறப்பம்சமாகும். ஆனால் இந்நேரத்தில் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்வதை விட மக்கள் நோட்டாவை தேர்ந்தெடுக்காமல் இருக்க அரசியல் கட்சிகளும் சமூகமும் என்ன செய்வதென்று யோசிக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் லட்சுமிபதியுடன் சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.